வணக்கம் மக்களே! வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். என்னன்னா, இந்த வீடியோல நம்ம பங்குகள் பற்றியான செய்திகள பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. அதேமாரி பங்குகள் பற்றியான டைரக்ட் அப்டேட்டும் எதுவும் வந்து இருக்க போறதில்ல. இதுல ஜஸ்ட் வந்து ஒரு ஜெனரல் அப்டேட்டான மைண்ட் செட் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இது பலருக்கும் வந்து போரிங் டாபிக்கா வந்து இருக்கும். ஸோ, அப்படி நினைக்கிறவங்க டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஸோ, அவர்கள் இந்த இடத்துலயே வந்து வீடியோவ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ, ஸ்டாக் பற்றியான அப்டேட்ட நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டாபிக் ரொம்பவே ஒரு முக்கியமான டாப்பிக்காக எனக்கு வந்து பட்டுது. அதனால இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோன்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டில் சூழ்நிலை பார்த்திங்கன்னா மாறி இருக்கு. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் விஷயங்களை வந்து செஞ்சால் தான் ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஸோ ஒரு சரியான புரிதல் ஏற்படுங்கிறதுக்காக இந்த டாப்பிக்கை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இது பலருக்கும் போரிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு எனக்கு வியூஸ் வரலினாலுமே பரவாயில்ல. ஸோ இது போக வேண்டியவங்களுக்கு போய் சென்றடைந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த வீடியோவே வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் இப்போ. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஆரம்பிப்போம் வீடியோவை. ஸோ எதுக்காக இந்த டாப்பிக்கை வந்து நான் எடுத்திருக்கேன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன். என்னன்னா, அவர் வந்து ஐடியில் பெரிய அளவுக்கு வந்து பெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெவியாக வந்து நான் ஐடி ஸ்டாக்ஸை வாங்கி குமிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை நான் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பல ப்ராப்ளம் இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஹெவியான ஒரு பெட் எடுத்திருக்காங்க. ஆனால் எங்கெங்கேயோ வரக்கூடிய தகவல்களை நினச்சி பயந்துட்டு இருந்தா, ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரா பெட்டை நம்ம எடுக்கலாமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு இடத்துல நம்ம பெட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு உறுதி வேணும் மனசில். மனசில் உறுதி இல்லாமல் நம்ம அந்த பெட் எடுத்தோம்னா கண்டிப்பாக சுற்றி சுற்றி உங்கள் உங்கள் காதுக்கு வரக்கூடிய செய்தி நெகட்டிவ் செய்தியாக தான் வந்து இருக்கும். அதையெல்லாம் கேட்டுட்டு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பங்குச்சந்தையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இனோவேஷன் இந்த செக்டாரில் இல்லை அப்படின்ட்டு அவரே மென்ஷன் பண்ணுறாரு. ஏஐக்காக எந்த ஒரு ஸ்பெண்டிங்கும் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் பண்ணுறது இல்லைன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எதுக்குங்க நீங்கள் கான்ட்ராபெட் இந்த ஐடி செக்டாரில் எடுக்கணும்? இது வந்து என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ கான்ட்ராபெட் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஸோ உங்கள் ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் எடுப்பீங்க. ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா இருப்பீங்களா? பல யூடியூப் சேனலுக்கு போவீங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்ட்டு தேடுவீங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்குவீங்க. அடுத்தது கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தா ஸோ அவ்வளோதான், ஏஐ பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸை முடிச்சிடும், இதாயிரும் அதாயிரும், நாளைக்கு சட்டம் சாத்திடுவான் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது போச்சுடா, நம்ம பாட்டுக்கு போய் பணத்தை இவ்வளோ தூரம் முதலீடு பண்ணியிருக்கோம், நாளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, பேசாமல் இருக்கிற லாஸ் போதும் வித்துட்டு வெளியே ஓடிடுவோம் அப்படின்ட்டு ஸோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு மன உறுதி உங்களுக்கு இருக்கணும். புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இருக்கணும். புரிதல் இல்லாமல் பங்கு இறங்குதே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம போய் அந்த பங்கில் முதலீடு பண்ணணும்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியாது. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது என்ன தான் இறங்குனாலும் கூட உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுக்காக நம்ம போய் இருக்கிறதுலே ஆல் டைம் ஹையில் போய் வாங்கிட்டு அது என்ன தான் இறங்குனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் 10 வருஷம் உட்காருவேன் அப்படின்ட்டு உட்கார்ந்தா அந்த இடத்துல நம்ம வெற்றி பெறுவோமான்னு கேட்டால் வெற்றி பெறுவோம். அதுக்கான டைம் ரொம்ப ஆகும். பெரிய ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காது. ஸோ நல்ல ஒரு இடத்த பிடிச்சு அந்த இடத்துல இருந்து அது மேபி ஒரு சரிவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சரிவை கொடுத்தாலும் ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். பயந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இதை இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிள் இந்த இடத்துல திரும்ப உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பாஸ்ட்டில் நடந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டடாக என்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட தான் யூடியூப் சேனல் இருக்கே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருப்போம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அதை கீவேர்ட் வச்சு நம்ம டைப் பண்ணும்போது வீடியோ வந்துடும். ஸோ கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நமக்கு கிடச்சிரும். அது போக சில கமெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஸோ ஃப்யூச்சரில் இது லேர்னிங்க்கு உதவும் அப்படின்ட்டு இந்த நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸை ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து எடுத்துக்குவேன். ஸோ இப்போது 2 விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பீக்கில் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய நபர்களோட மைண்ட் செட் அந்த டைமில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2வது பாட்டமில் வாங்குறதுக்கான ஒரு பயம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களோட மைண்ட் செட்டை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம டிசிஎஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அண்டர் ப்ரெஷரில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பங்கை பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம 2024 ஒரு மார்ச் மாதம் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண பாலிகேப் பங்கு. ஸோ அந்த கமெண்ட் எடுத்து நான் இந்த இடத்துல போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கமெண்ட் உங்களுக்கு ஷோவாகும்னு நான் நினைக்கிறேன். இதில் இந்த ஜாய், ஷீலா, பிரேமா அப்படிங்கிற நபர் இவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த சேனலில் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா
ஒரு பாலிகேப் பங்கு வாங்கியாச்சு அப்படின்ட்டு கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. எப்போ அந்த டைமில் பாலிகேப் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சரிவை வந்து சந்திச்சிருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாலிகேப் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. ஸோ அவர் போட்டதுக்கு கீழே கமெண்ட் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்ட்டு. ஸோ இந்த பாலிகேப்பில் நிறைய கள்ளப்பணம் இருக்குன்னு ரைடு நடந்திருக்கு. 2வது தடவையா குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இந்த பங்கை நம்ம வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. 2வது இன்னொரு நபர் பாருங்க, பேட் கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ ப்ரோ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பங்கு எதனால விழுகுது? இதில உண்மையா ப்ராப்ளம் இருக்கா? அப்படின்னெல்லாம் நம்ம எதையும் அலசி ஆராயாம, இதில ஒரு ஐடி ரைட் நடந்திருக்கு. பங்கு ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக, ஸோ அவங்களுடைய ரியாக்ஷன் அதாவது பப்ளிக் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாரி இதில அந்த நபர் போட்ட பாலிகேப் வாங்கியாச்சுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பண்ண தப்பும் இருக்கு. ஸோ அவங்களுடைய ரிப்ளை என்னன்னு பாருங்க. வாங்கியாச்சு. இனி என்ன பண்றது? அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு வாங்குறோம்? ஏன் வாங்குறோம்? அப்படிங்கிற புரிதல் டெஃபினட்டா வேணும். அந்த பங்கு இப்ப என்னதான் ஏறுனாலும் அது இல்ல மேட்டர். ஸோ நம்ம எதுக்கு வாங்குறோம்? ஸோ இத பற்றியான புரிதல் நமக்கு இருக்கா? அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு முதலீடு பண்றதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இந்த பங்கு 2டே நாள்ல கிட்டத்தட்ட 40% வரைக்கும் சரிவடைஞ்சது. 3800 வரைக்கும் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடனே ரெக்கவர் ஆயிருச்சு. சில பங்குகள் இந்த மாரி உடனே ரெக்கவர் ஆகாது. ஸோ அதுக்கு சில காலங்கள் வந்து டைம் எடுத்துக்கலாம். எவ்வளோ நாள் ஆகும்ன்ட்டு வந்து தெரியாது. நம்ம தொடக்கூடிய எல்லா பங்கும் கீழ விழுந்த ஒரு 40, 50% கீழ விழுகுதுன்னா, டக்குன்னு வந்து ரெக்கவர் ஆகாது. ஸோ அது ஆகுறதுக்கான டைம் ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு பொட்டன்ஷியல் அந்த பங்குல இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம சும்மா ஒரு பங்கு கீழ விழுகுதேன்ட்டு வாங்க முடியாது. இந்த பங்க பற்றி நான் இதுக்கு முன்னாடி கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்டார பத்தி. ஸோ தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் கான்ஃபிடென்ட்டா நம்ம முடிவு எடுக்க முடியும். ஸோ அதில பயப்படாம நம்ம நல்ல ரிட்டர்னும் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வரைக்கும் இந்த பங்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பீக்ல இருக்கு. ஆனா, அத வாங்குறதுக்கான ஒரு தைரியம் அந்த டைம்ல இருந்ததான்னு கேட்டா இல்ல. ஸோ நியூஸ பேஸ் பண்ணி ரியாக்ட் பண்றாங்களே தவிர, ஸோ சொந்த அறிவ யூஸ் பண்றதுக்கு பலரும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிர்றாங்க. ஓகே. ஸோ இது இறக்கத்துல ஒரு பங்கு வரும்போது, அத எப்படி மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்க கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கேன். இப்போ டிசிஎஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதே மாரியான டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல இத பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். மேபி நான் தவறு பண்ணியிருந்தா, நான் வந்து இத போடணும்னு கூட அவசியம் இல்ல. கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே வந்து கீழ நீ பாரு அன்னைக்கு தவறு பண்ணிட்ட அப்படின்ட்டு கூட வந்து கமெண்ட் வந்து போடலாம். பட் நீங்க போடுறதுக்கு முன்னாடி நான் தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி அந்த இடத்துல வீடியோவும் போஸ்ட் பண்றதுக்கு நான் எப்பவும் வந்து தயாரா இருக்கேன். இதுக்கு முன்னாடியும் நான் பண்ணியிருக்கேன். இனிமேலும் பண்றதுக்கு எனக்கு எந்த பயமும் இல்ல. ஓகே. ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு பீக்ல இருக்கும்போது நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்டாக்கு அது பார்த்தீங்கன்னா, சக்தி பம்ப் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்க பத்தி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். எப்போனா கரெக்ட்டா போன வருடம் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பங்கு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ரொம்பவே பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏற்றத்த மட்டுமே குடுத்துட்டு இருந்த ஒரு பங்கா இருந்தது. அதுதான் இந்த சக்தி பம்பு. கன்னா பின்னான்னு ஏறிட்டு இருந்த ஒரு பங்கு. ஆனா, அதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸே இல்ல. அப்ப இருந்து வந்து தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னன்னா, வெறும் நான் வந்து அந்த அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. ஸோ அத கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்லயோ இல்ல வீடியோவோட கமெண்ட்ஸ்ல லிங்க்காவோ நான் வந்து பின் பண்றேன். போஸ்ட் பண்ணி பின் பண்றேன். ஸோ இப்போ என்னன்னா, இந்த சக்தி பம்ப் நான் அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணும்போது வெறும் ஸ்க்ரீன் மட்டும் வச்சு டிஸ்கஸ் பண்ணேன். ஒரு செய்தி தளத்த மட்டும் வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஆனா, ஸோ அவர் என்ன சொன்னாரு, "நீங்க போய் ஸ்க்ரீனர்ல செக் பண்ணுங்க ப்ரோ. ஸ்க்ரீனர்ல போய் பார்த்துட்டு, அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. பி&எல் ஸ்டேட்மெண்ட்ட பார்த்துட்டு, அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. சும்மா ஒரு செய்திய பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணாதீங்க" அப்படின்ட்டு அந்த நபர் எனக்கு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய புரிதல் அந்த பங்குல என்னவா இருந்தது அந்த டைம்லனா, ஸோ அவங்க வந்து சோலார் பம்ப் செக்மெண்ட்ல இருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்காக கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சோலார் பம்ப் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு மோட் இந்த இடத்துல தெரியுது. இந்த பிசினஸ் எப்படி க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் பீக்ல உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா, ஸோ இது இப்போ அந்த மாரியா இருந்திருக்கு. இத நான் என்னைக்கு தெரியுமா டிஸ்கஸ் பண்ணேன் இந்த வீடியோவ. ஸோ இந்த வீடியோவ நான் டிஸ்கஸ் பண்ணது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஜனவரி 7 அதையும் நான் இந்த இடத்துல போஸ்ட் பண்றேன். ஸோ ஜனவரி 7ல இந்த சக்தி பம்ப் என்னவா இருந்தது தெரியுமா? எவ்வளோ ரூபால இருந்தது? மேல பீக் பாருங்க ₹1280 ₹1280 இருந்தது. ஸோ நான் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு ஏறுச்சு. ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா ஏறியிருக்கு. 7ஆம் தேதி நான் டிஸ்கஸ் பண்ணேன். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அப்பர் சர்க்யூட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா,
கீழ இறங்கியிருக்கு 4.5% அவ்வளோதான் இந்த சக்தி பம்புக்கு அன்னியிலிருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இறங்கியிருக்கு. நான் அன்னியிலிருந்து ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணேன்னா, 1 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. ஸோ நான் அன்னைக்கே கூட வந்து சொல்லலாம். "இந்த பாருப்பா நண்பரே எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க. ஸோ அன்னைக்கு ஏதோ ஏறுச்சு. இப்ப கவர்மெண்ட் எங்க போச்சு?" அப்படின்னு நான் வந்து கேட்டுருக்கலாம். பட் அது கேட்கணுங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் இல்ல. ஆனா, ஸோ என்ன இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன் அப்படின்னா, ஸோ ஸ்க்ரீனரா இருக்கட்டும், இல்ல வரக்கூடிய செய்தித்தளங்களா இருக்கட்டும், ஸோ பங்க வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு செயல். எல்லாரும் ஈஸின்னு நெனச்சுக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி நீங்க பண்ணக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகப்படியான வேலையா இருக்கும். ஸோ நான் அந்த டைம்ல என்ன தெரியுமா அந்த சக்தி பம்ப பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ சக்தி பம்போட ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓஎஃப்எஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பீக்ல பங்குகள வந்து வித்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம தெளிவா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்ல, ஸோ இவங்க காமிக்கக்கூடிய P&L எல்லாம் நம்ம டெஃபினட்டா நம்பி எந்த ஒரு பீக்லயும் முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த டைம்ல நான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்ப பார்த்தீங்கன்னா, P&L அப்படியே தலைகீழா மாறிருச்சு. ஸோ அந்த டைம்ல இருந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா, இப்போ பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிருச்சுங்க. ஸோ இப்போ மார்ஜின் பாருங்க வெறும் 11% இருக்கு. ஸோ நான் அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணும்போது 25, 24% வரைக்கும் அவங்க மார்ஜின் இருந்திருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, தலைகீழா பாதிக்கு மேல வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் திரும்பவும் அதல பாதாளத்துக்கு போயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது. ஒரு பங்கு சிறப்பா செயல்படும்போது நம்ம போய் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, இந்த மாரி ஒரு வருஷத்துல 50% கீழ இறங்கி நம்ம பெரிய ஒரு நஷ்டத்துல உட்கார்றத தவிர வேற வழி இல்ல. ஒரு வருடத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, 50% பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பணம் காணாம போயிருக்கு. ஸோ ரொம்ப பங்குல எமோஷனல் ஆகாதீங்க. ஸோ பங்கு பேர கேட்டுட்டு, "அடேங்கப்பா! இந்த குரூப் பங்கா? ஒண்ணுமே ஆகாது." அப்படின்ட்டு நம்ம போய் வாங்குறது, 10 வருஷம் இன்வெஸ்டர் அப்படின்ட்டு கத விடுறது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறத நான் உங்க கூட தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அலசி ஆராய்ஞ்சு, பொறுமையா, சரியான இடத்துல பங்குகள வாங்க ட்ரை பண்ணுங்க. எவ்வளவோ விஷயங்கள என்னால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்க கூட நீங்க தவறான எந்த ஒரு பங்குலயும் போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு பங்க நம்ம வாங்குறத விட, சில டைம்ஸ் வந்து நம்ம வாங்காம இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ சில நேரம் எதுவும் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்ட்டு 5 ஸ்டார் விளம்பரம் வர மாரி, சில நேரம் நம்ம சும்மா கம்முன்னு இருக்கிறது தவிர வேற வழி இல்ல. அப்படி இருந்தா மட்டும் தான் ஸோ இந்த மாரி மார்க்கெட் இக்கட்டான சூழ்நிலையில போம்போது, நீங்க இவ்வளோ நாளா கத்து வச்சிருப்பீங்க. அந்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதே மாரி இவ்வளோ நாள் பணத்த எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணாம லிக்விட் ஃபண்ட்லயோ, இல்ல நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்லயோ, இல்ல சேவிங் அக்கவுண்ட்லயோ வச்சுட்டு இருக்கக்கூடிய பணம், இந்த மாரியான சூழ்நிலையில இறக்கறதுக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ இத நான் இன்னைக்கு, நேத்துன்னு சொல்லல. கடந்த 2 வருடமா பார்த்தீங்கன்னா, உங்க கூட இந்த லிக்விட் ஃபண்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட தொடர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தெரியும். 22ல லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏற்பட்டது. தொடர்ந்து ஏற்பட்டிருக்கு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு. பட் 23ல நமக்கு ஃபுல் ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொன்னு நடக்கும். 2024லயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் வந்து ஏற்பட்டது. பட் அது முடிஞ்சிருச்சு. பாதி வரைக்கும் கூட இல்ல. ஸோ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு லிக்விட் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா, பணத்த போடுறதுக்கான சான்ஸ் ஏற்பட்டது. 24 அண்ட் 25 பொறுமையா இருந்தோம். அங்கங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள எடுத்துக்கிட்டு. பட் இப்போ திரும்ப வாய்ப்புகள் உருவாகும்போது பயந்துட்டு இருந்தோம்னா, வேலைக்கு ஆகாதுங்கிறது என்னுடைய ஒரு இதா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம முக்கியமான சில விஷயங்கள பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஜெனரல் டாபிக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு பட்டது நம்ம நண்பர்களுக்கு. அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ எதையும் பேர கேட்டு வாங்காதீங்க. உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் தெரியலின்னா, பெரிய பெட்டெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க அது மேபி ஃபியூச்சர்ல மேல போலாம். ஆனா அதுவரைக்கும் உங்களால கண்டிப்பா பொறுமையா இருக்க முடியாது. பணத்தெல்லாம் வாரி சுருட்டிட்டு ஷேர் மார்க்கெட் முதலைகள் ஓடிரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கம். இந்த வீடியோவோட நோக்கமும் அதுவா தான் வந்திருக்கு. ஸோ இன்னொரு நண்பரும் கேட்டிருக்காரு. அத பத்தி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு சின்னதா வந்து இத பற்றி சின்னதா இல்ல, ரொம்ப பெருசாவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம போதுமான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம கண்ணுக்கு கிடைக்குது. அத பத்தியெல்லாம் நம்ம வீக் டேஸ் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாரியான டாபிக் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் செப்பரேட்டாவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ சில செய்திகள் இருக்கு. பட் அத பத்தியெல்லாம் நம்ம நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!